வணக்கம் நண்பர்களே, என் பேர் கலைச்செல்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, வீட்டிலிருந்தே ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக லேடிஸ் ட்ரெஸ்ஸு, குர்த்தி, சாரீ, கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, ஹேண்ட்பேக் போன்ற ஃபேஷன் ப்ராடக்ட் ஆன்லைனில் விற்பனை செய்து வருமானம் பெற வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் குறைஞ்ச முதலீட்டில் ஆன்லைன் ஃபேஷன் பிஸ்னஸ் எப்படி தொடங்குவது அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். எந்த ப்ராடக்டை நம்ம முதல்ல தேர்வு செய்யறது, சப்ளையரை எப்படி கண்டுபிடிக்கிறது, சாம்பிள் ப்ராடக்ட் வாங்குவது எப்படி, ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோ எடுப்பது எப்படி, வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் மார்க்கெட்டிங் செய்வது எப்படி, முதல் கஸ்டமர் மற்றும் முதல் ஆர்டர்ஸை பெறுவது எப்படி, இறுதியாக எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்பனை ஆகிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று டே 1லேருந்து டே 30 முடியும் வரை இங்கே நம்ம பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்திலேருந்தே அதிக ஸ்டாக் வாங்கி உங்களுடைய பணத்தை முழுவதும் முதலீடு செய்ய வேண்டாம். குறைஞ்ச முதலீடு, குறைஞ்ச ஸ்டாக்கு, நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டி, தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த முறையில் ஆரம்பித்தது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். சரி நண்பர்களே, இப்பொழுது நம்முடைய 30 டே பிளான் டே 1லேருந்து பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 டேஸ், டே 1லேருந்து டே 5 முடியும். என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேட்டகரி பிரிக்க போகிறோம், சப்ளையர்ஸை தேர்வு செய்ய போகிறோம். அதாவது ஆன்லைன் ஃபேஷன் பிஸ்னஸ் தொடங்கும் போது முதல் 5 நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, சரியான ப்ராடக்ட் கேட்டகரி மற்றும் நம்பகமான சப்ளையரை தேர்வு செய்யறது தான். டே 1ல் கேட்டகரியை முதல்ல தேர்வு செய்கிறோம். முதல்ல ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் நம்ம தேர்வு செய்யணும். உதாரணத்துக்கு லேடிஸ் குர்த்தி வேணுமா, காட்டன் சாரீ வேணுமா, நைட்டிஸ் வேணுமா, கிட்ஸ் ட்ரெஸ் வேணுமா, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வேணுமா, ஹேண்ட்பேக் வேணுமா, இவற்றில் உங்களுக்கு ஏற்ற ஒரே ஒரு கேட்டகரியை மட்டும் நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆரம்பத்திலேயே பல கேட்டகரிஸை எடுத்துக்கொள்ள வேணாம். ஒரு கேட்டகரியில் கவனம் செலுத்துவது எளிதாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய கஸ்டமர் யார், அடுத்தது நீங்கள் யாருக்கு விற்பனை செய்ய போகிறீங்க என்பதை முடிவு செய்ய வேணும். உதாரணமாக லேடிஸ் குர்த்தி என்னாக்கா 18 வயசுலேருந்து 40 வயசு வரையிலான பெண்கள் தான் நம்மளுடைய டார்கெட் கஸ்டமராக வைத்து கொள்ளலாம். கிட்ஸ் ட்ரெஸ் என்றால் குழந்தைகளின் பெற்றோர்கள் உங்களுடைய டார்கெட் கஸ்டமர். காட்டன் சாரீஸ் என்றால் தினசரி பயன்படுத்தும் அல்லது வேலைக்கு செல்லும் பெண்களை டார்கெட்டாக செய்யலாம். கஸ்டமர் யார் என்பது தெளிவாக இருந்தாலே எந்த ப்ராடக்ட் வாங்க வேண்டும் என்பதில் எளிதாக நம்ம முடிவு செய்ய முடியும். டே 3 என்ன செய்ய போறோம்னா, சப்ளையரை முதல்ல தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்த சப்ளையரை தேட வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள ஹோல்சேல் ஷாப்பு, மேனுஃபேக்சரர் மற்றும் நம்பகமான ஆன்லைன் சப்ளையர் ஆகியவற்றை நம்ம தேடலாம். சப்ளையரை தொடர்பு கொள்ளும் போது சில முக்கியமான கேள்விகளை நீங்கள் கேட்கணும். ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது MOQ எவ்வளவு, ப்ராடக்ட் ஃபோட்டோ மற்றும் வீடியோ தருவீங்களா, என்ன சைஸ் மற்றும் கலர் இருக்கின்றன, டெலிவரி எப்படி இருக்கும், ரிட்டர்ன் அல்லது எக்ஸ்சேஞ்ச் வசதி இருக்கிறதா, டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வந்தால் என்ன செய்யறது, இந்த தகவலை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தான் சப்ளையரை நீங்கள் தேர்வு செய்ய வேணும். 4th டேயில் என்ன செய்யறோம்னாக்கா, 3 சப்ளையரை கம்பேர் செய்யுங்கள். ஒரு ப்ராடக்டை குறைந்தது 3 சப்ளையரை கம்பேர் செய்யணும். ப்ரைஸ் மற்றும் பார்த்து சப்ளையரை தேர்வு செய்யக்கூடாது. ஒரு ப்ராடக்டுடைய குவாலிட்டி, டெலிவரி, மினிமம் ஆர்டர், ரிட்டர்ன் பாலிசி ஆகிய எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சப்ளையர் 430க்கு ப்ராடக்ட் கொடுக்கலாம், மற்றொரு சப்ளையர் 450க்கு ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஆனால் 450 சப்ளையர் நல்ல குவாலிட்டி மற்றும் ரிட்டர்ன் பாலிசி கொடுத்தால் அவர் உங்களுக்கு சிறந்த சப்ளையராக இருக்கலாம். எனவே குறைந்த பிரைஸ் என்றால் சிறந்த சப்ளையர் என்று நம்ம நினைக்கக்கூடாது. சாம்பிள் ஆர்டர், சப்ளையரை ஃபைனலைஸ் செய்வதற்கு முன்பு
1 அல்லது 2 சாம்பிள் ப்ராடக்டை வாங்கி பார்க்கணும். சாம்பிள் வந்தவுடன் துணியுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, கலர்ஸ் எப்படி இருக்குது, சைஸு, பேக்கேஜு ஆகியவற்றை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். மேலும் சப்ளையரை காட்டி ஃபோட்டோவில் இருந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்த ப்ராடக்ட்டும் ஒன்றா இருக்குதா என்று பார்க்கணும். சாம்பிள் குவாலிட்டி நன்றாக இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக ஸ்டாக் வாங்கலாம். டே 5 முடிவில் நம்மளிடம் இப்போ என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு கேட்டகரி, ஒரு டார்கெட் கஸ்டமர், 2 அல்லது 3 சப்ளையர் இருப்பாங்க மற்றும் 1 அல்லது 2 சாம்பிள் ப்ராடக்ட் இருக்கும். இதுதான் உங்களுடைய ஆன்லைன் ஃபேஷன் பிஸ்னஸின் முதல் படியே. நெக்ஸ்ட்டு 6வது நாள்லேருந்து 10வது நாள் முடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். 5 to 10 ப்ராடக்ட்டுகளை தேர்வு செய்து சாம்பிள் வாங்குதல். முதல் 5 நாட்களில் கேட்டகரி மற்றும் சப்ளையரை தேர்வு செஞ்சிட்டோம். இப்பொழுது விற்பனை செய்யக்கூடிய ப்ராடக்டை தேர்வு செய்ய வேணும். ப்ராடக்ட்டு ஷார்ட் லிஸ்ட் இப்போ நம்ம பண்ணுறோம். சப்ளையர் கேட்டகரியிலிருந்து 10 ப்ராடக்டை ஷார்ட் லிஸ்ட் செய்யணும். உதாரணமாக லேடிஸ் குர்த்தி பிஸ்னஸ் என்றால் 2 காட்டன் குர்த்தி வாங்கணும், 2 பிரிண்டட் குர்த்திஸ், 2 எம்ப்ராய்டரி குர்த்திஸ், 2 ஆஃபீஸ் வியர் குர்த்திஸ், 2 கேஷுவல் குர்த்திஸ். இப்படி 10 ப்ராடக்ட்டுகளை தேர்வு செய்யலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஃபோட்டோ, பர்ச்சேஸ் ப்ரைஸ், சைஸு, கலரு, மெட்டீரியல், சப்ளையர் டீட்டெயில்ஸ் ஆகியவற்றை நோட்புக் அண்டு எக்ஸலில் பதிவு செஞ்சு வச்சுக்கணும். டே 7ல் செல்லிங் ப்ரைஸை நம்ம எப்படி கணக்கிடுறோம்? அடுத்த ப்ராடக்டிங் செல்லிங் ப்ரைஸை கணக்கிட வேண்டும். உதாரணமாக ஒரு குர்த்தியின் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 400 ரூபாய்னாக்கா பேக்கேஜ் 20 ரூபாய், அதர் காஸ்ட்டு 30 ரூபாய். அப்படின்னா மொத்தமாக 450 ரூபா வருது. நீங்கள் 649 ரூபாய்க்கு விற்றால் 649 ரூபா மைனஸ் 450 199 ரூபா. இதுதான் வந்து கிராஸ் மார்ஜின் நீங்கள் மேற்கொண்டு வைக்கிறது. ஆனால் டெலிவரி, ரிட்டர்ன்ஸு, அட்வர்டைசிங் போன்ற செலவுகள் இருந்தால் அவற்றை கழித்த பிறகுதான் உண்மையான ப்ராஃபிட் நமக்கு தெரியும். எனவே ப்ரைஸை ஃபிக்ஸ் செய்கிறப்ப அனைத்து செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். சாம்பிள் ப்ராடக்டை வாங்குங்க. ஆரம்பத்திலேயே 10 ப்ராடக்டையே ஸ்டாக் வாங்க வேண்டாம். முதல்ல 5 முக்கியமான ப்ராடக்டை சாம்பிள் ப்ராடக்டாக வாங்கி பாருங்கள். உதாரணமாக 5 ப்ராடக்ட்டுக்கு மொத்தம் சாம்பிள் காஸ்ட்டு 2300 என்றால் மீதமுள்ள பணத்தை மார்க்கெட்டிங் மற்றும் பிற செலவுகளுக்காக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி செக்கிங். சாம்பிள் வந்தவுடன் உடனடியாக கஸ்டமருக்கு அப்படியே நீங்கள் விற்கக்கூடாது. ஒவ்வொரு ப்ராடக்டையும் நம்ம செக் செய்யணும். துணியின் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, கலர் சரியாக இருக்கா, சைஸு சரியாக இருக்கா, ஜிப்பு அல்லது பட்டன் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது, ஃபோட்டோவில் பார்த்த ப்ராடக்ட் போலவே இருக்குதா, பேக்கேஜிங் எப்படி, இவை அனைத்தையுமே நம்ம செக் பண்ணணும். டே 10 பெஸ்ட் ப்ராடக்டை இப்போ நம்ம தேர்வு செஞ்சிட்டோம். இப்போது 5 சாம்பிள் ப்ராடக்டை கம்பேர் செய்யுங்கள். குவாலிட்டி, ப்ரைஸு, டிசைன், கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் மார்ஜின் ஆகியவற்றை வச்சு எந்த ப்ராடக்ட் விற்பனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம், அதிக ப்ராடக்ட் வச்சிருக்கிறது வெற்றி இல்லை. கஸ்டமர் வாங்கக்கூடிய சரியான ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறது தான் வெற்றியே. டே 11லேருந்து 15 முடியும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், வாட்ஸ்அப் கேட்லாக். இப்பொழுது ப்ராடக்ட் இருக்கிறது. அடுத்ததாக அவற்றை ஆன்லைனில் விற்பனை செய்ய தயார்படுத்த வேண்டும். ப்ராடக்ட் ஃபோட்டோ. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் குறைந்தது 5 முதல் 6 ஃபோட்டோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, க்ளோஸ்அப்பு, நெக்கு டிசைனு, ஸ்லீவ் டிசைனு, ஃபுல் ப்ராடக்ட்டு, பேக்கிங் ஃபோட்டோ போன்ற ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது நல்ல நேச்சுரல் லைட்டை பயன்படுத்துங்க. பேக்ரவுண்ட் சுத்தமாக இருக்கட்டும். கேமரா லென்ஸ் சுத்தமாக இருக்கட்டும். ப்ராடக்டின் உண்மையான கலர் மாறாமல் பார்த்துக்குங்க. டே 12 ப்ராடக்ட் வீடியோஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 10 முதல் 20 வினாடிகள் ஷார்ட் வீடியோ உருவாக்குங்க. முதல்ல ஃபுல் ப்ராடக்ட் காட்டலாம்.
அடுத்தது நெக் டிசைன், பிறகு கிளாத்து க்ளோஸ்அப், அடுத்தது ஸ்லீவ் அல்லது எம்ப்ராய்டரி, கடைசியில் ப்ரைஸ் மற்றும் சைஸ் காட்டலாம். உதாரணமாக ப்ரீமியம் காட்டன் குர்த்தி 690, M to XXL ஆர்டர் நவ் என்று டெக்ஸ்ட் சேர்க்கலாம். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற இடங்களில் பயன்படுத்தலாம். டே 13ல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தெளிவான டிஸ்கிரிப்ஷன் தயாரிக்கணும். உதாரணமாக ப்ரீமியம் காட்டன் குர்த்தி, அதனுடைய ப்ரைஸு 699, மெட்டீரியல் காட்டன், சைஸு M, L, XL, XXL, கலர் ப்ளூ, பிங்க்கு, கிரீன், டெய்லி வியர் மற்றும் ஆஃபீஸ் வியருக்கு ஏற்றது, டெலிவரி அவைலபிள், ஆர்டர் த்ரூ வாட்ஸ்அப், கஸ்டமர் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய நிலை வராமல் ப்ராடக்ட் டீட்டெயிலை தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ டே 14 வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கேட்லாக். வாட்ஸ்அப் பிஸ்னஸில் உங்கள் ப்ராடக்டை கேட்லாக்காக அமைக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஃபோட்டோ, ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், சைஸ், கலர் போன்ற விவரங்களை சேர்க்கலாம். கஸ்டமர் ஒரே இடத்தில் உங்கள் ப்ராடக்டை பார்க்கும் வகையில் கேட்லாக் அமைக்க வேண்டும். அந்த கேட்லாக்கை எப்படி செக் பண்ணுறது? கேட்லாக் தயாரித்த பிறகு ஒரு கஸ்டமர் போல நீங்களே அதை பாருங்கள். ஃபோட்டோ தெளிவாக உள்ளதா, ப்ரைஸ் சரியாக உள்ளதா, சைஸ் டீட்டெயில்ஸ் உள்ளதா, கலர் டீட்டெயில்ஸ் உள்ளதா, டெலிவரி தகவல் உள்ளதா, ஆர்டர் செய்யும் வழி தெளிவாக உள்ளதா, கான்டாக்ட் நம்பர் சரியாக உள்ளதா என்று செக் செய்யுங்கள். டே 15 முடிவில் உங்களிடம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் வாட்ஸ்அப் கேட்லாக் ரெடியாக இருக்கும். டே 16லேருந்து டே 20 முடியும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம்? இப்பொழுது உங்கள் ப்ராடக்ட் ஆன்லைனில் விற்பனை செய்ய தயாராக இருக்கின்றன. அடுத்தது மார்க்கெட்டிங். வாட்ஸ்அப் பிஸ்னஸ். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனலாக அமையுங்கள். பிஸ்னஸுடைய நேம் இருக்கணும், லோகோ இருக்கணும், பிஸ்னஸுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில் போன்ற தகவல்களையும் சேருங்கள். ப்ராடக்ட் கேட்லாகையும் சரியாக அமைக்க வேண்டும். உதாரணமாக நியூ அரைவல் ப்ரீமியம் காட்டன் குர்த்தி 699, M, L, XL, XXL ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப். இப்படி தெளிவான தகவலை கொடுக்கலாம். டே 18 இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இன்ஸ்டாகிராமில் உங்கள் பிஸ்னஸுக்காக ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் உருவாக்குங்கள். ப்ரொஃபைலில் லேடிஸ் ஃபேஷன், நியூ அரைவல், டெலிவரி அவைலபிள், ஆர்டர் வயா வாட்ஸ்அப் போன்ற தகவல்களை பயோவில் குறிப்பிடலாம். டே 19 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 10 முதல் 20 வினாடிகள் ரீல்ஸ் உருவாக்கலாம். முதலில் ஃபுல் ட்ரெஸ், அடுத்தது கிளாத் க்ளோஸ்அப், பிறகு டிசைன், அடுத்தது ப்ரைஸ், கடைசியில் ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப் என்று கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம். டே 20 முதல் கஸ்டமர். இப்பொழுது உங்கள் இலக்கு முதல் 10 கஸ்டமரை பெற முயற்சி செய்வது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் கொடுக்கணும், கஸ்டமர் ஃபீட்பேக், ரெஃபரல் போன்ற வழிகளில் உங்கள் ப்ராடக்டை அறிமுகப்படுத்துங்கள். முதல் நாட்களிலேயே அதிக பெய்டு அட்வர்டைசிங் செய்ய வேண்டிய அவசியமில்லை. முதலில் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மூலம் எந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வருது என்றதை பார்க்கணும். பிறகு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் சிறிய அளவில் பெய்டு அட்வர்டைசிங் முயற்சி செய்யலாம். முதல் ஆர்டர் பெறுவது எப்படி? மார்க்கெட்டிங் செய்துவிட்டோம், இப்படி வந்த என்கொயரியை ஆர்டராக மாற்ற வேண்டும். கஸ்டமர் என்கொயரி ரிப்ளை. ஒருவர் இந்த ட்ரெஸ் எவ்வளவு என்று கேட்டால் வெறும் 699 என்று மட்டும் ரிப்ளை செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக
வணக்கம், இது பிரீமியம் காட்டன் குர்த்தி, பிரைஸ் $699, மீடியம் எம், எல், எக்ஸ்எல், XXL சைஸ் உள்ளன. ப்ளூ, பிங்க், கிரீன் கலர் உள்ளன. உங்களுக்கு எந்த சைஸ் மற்றும் கலர் வேண்டும் என்று முழுமையான தகவலை கொடுக்கலாம். கஸ்டமருக்கு விரைவாகவும் மரியாதையாகவும் ரிப்ளை செய்யுங்கள். டே 22 ஆர்டர் கன்வெர்ட். கஸ்டமர் ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டினால், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடித்திருந்தால் ஆர்டர் புக் செய்து தருகிறோம், உங்கள் சைஸ் மற்றும் கலரை சொல்லுங்கள் என்று கேட்கலாம். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதும் கஸ்டமர் நேம், நம்பர், அட்ரஸ், ப்ராடக்ட், சைஸ், கலர், குவாண்டிட்டி ஆகியவற்றை சரியாக பதிவு செய்யுங்கள். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன். ப்ராடக்டுடைய ப்ரைஸு $699, டெலிவரி 50, டோட்டல் $749. பேமெண்ட் செய்த பிறகு டிரான்சாக்ஷன் உண்மையாக உங்கள் அக்கௌண்டில் வந்துள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பார்த்து ஆர்டர் கன்ஃபார்ம் செய்ய வேண்டாம். பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு கஸ்டமருக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புங்கள். பேக்கிங் அண்ட் டெலிவரி. ஆர்டர் வந்தவுடன் ப்ராடக்டை மீண்டும் செக் செய்யுங்கள். சரியான ப்ராடக்ட் தானா, சரியான சைஸ் தானா, சரியான கலர் தானா, டேமேஜ் ஏதும் இல்லையா, கஸ்டமர் அட்ரஸ் சரியா என்று செக் செய்து பேக்கிங் செய்யுங்கள். கொரியர் அல்லது டெலிவரி சர்வீஸ் மூலம் அனுப்பலாம். ட்ராக்கிங் நம்பர் கிடைத்தால் கஸ்டமருக்கு பகிருங்கள். டே 25 கஸ்டமர் ஃபாலோ அப். கஸ்டமர் ப்ராடக்ட் பெற்ற பிறகு, வணக்கம், உங்கள் ஆர்டர் பாதுகாப்பாக கிடைத்ததா, ப்ராடக்ட் எப்படி இருக்கிறது என்று ஃபீட்பேக் பகிர்ந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கேட்கலாம். கஸ்டமர் திருப்தியாக இருந்தால் அவர்களின் அனுமதியுடன் இந்த ஜென்யூன் ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அல்லது இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்தலாம். டே 26லேருந்து 30 முடியும். எந்த ப்ராடக்ட் அதிகம் விற்பனை ஆகிறது? இப்பொழுது மிகவும் முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். முதல் 25 நாட்களில் ப்ராடக்டை தேர்வு செய்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், மார்க்கெட்டிங் செய்தோம், ஆர்டர் பெற்றோம். இப்பொழுது எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்பனை ஆகிறது என்பதை டேட்டாவை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். டே 26 ஆர்டர்ஸ் பதிவு. முதல் மாதத்தில் வந்த அனைத்து ஆர்டர்ஸை நோட்புக் அல்லது எக்ஸலில் பதிவு செய்யுங்கள். எந்த ப்ராடக்ட் எத்தனை குவாண்டிட்டி விற்றது, எவ்வளவு சேல்ஸ் வந்தது என்று பாருங்கள். டே 27 ப்ராஃபிட் பார்க்கவும். சேல்ஸ் மட்டும் பார்த்தால் போதாது, ப்ராஃபிட்டையும் பார்க்க வேண்டும். உதாரணமாக ப்ராஃபிட் ஏ அப்படின்னாக்கா $699க்கு விற்கப்படுகிறது. அதன் டோட்டல் காஸ்ட்டு 550, ப்ராஃபிட் 149. ப்ராடக்ட் பி $899க்கு விற்கப்பட்டது. டோட்டல் காஸ்ட்டு 650, ப்ராஃபிட் 249. அதனால் ப்ராஃபிட் ஏ அதிகமாக விற்றாலும் ப்ராஃபிட் பி ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதிக ப்ராஃபிட் தரலாம். எனவே சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட் இரண்டையும் சேர்த்து பாருங்கள். டே 28 கஸ்டமர் இன்ட்ரெஸ்டட். எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிக வியூ வந்தன, எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிக என்கொயரி வந்தன, எந்த ப்ராடக்ட் அதிக ஆர்டர் பெற்றது என்று பாருங்கள். உதாரணமாக காட்டன் குர்த்தி 1000 வியூஸ், 35 என்கொயரி மற்றும் 8 ஆர்டர் வந்திருந்தால் அந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் அதிகம் என்று புரிந்து கொள்ளலாம். டே 29 கஸ்டமர் ஃபீட்பேக். கஸ்டமர் ஃபீட்பேக்கை கவனமாக பாருங்கள். எந்த கலர் அதிகமாக கேட்கின்றார்கள், எந்த சைஸ் அதிகமாக கேட்கின்றார்கள், எந்த டிசைன் பிடித்திருக்கிறது, ப்ரைஸ் சரியாக இருக்கிறதா, குவாலிட்டி எப்படி, டெலிவரி எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் அடுத்த ஸ்டாக் வாங்கும் பொழுது மிகவும் உதவும். டே 30 பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். இப்பொழுது ப்ராடக்டை 3 வகையாக பிரிக்கலாம். ஏ கேட்டகரி பெஸ்ட் செல்லர்ஸ்,
அதிக ஆர்டர்ஸ், நல்ல ப்ராஃபிட், நல்ல கஸ்டமர் ஃபீட்பேக் இவற்றை மீண்டும் ஸ்டாக் வாங்கலாம். பி கேட்டகரி ஆவரேஜ் செல்லர், சில ஆர்டர் மற்றும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இவற்றை குறைந்த அளவில் ஸ்டாக் வைத்திருக்கலாம். சி கேட்டகரி ஸ்லோ செல்லர், வியூஸ் இருந்தும் ஆர்டர்ஸ் குறைவு அல்லது ப்ராஃபிட் குறைவு இவற்றை அதிகமாக ஸ்டாக் வாங்க வேண்டாம். முதல் மாத ப்ராஃபிட் கணக்கு, உதாரணமாக டோட்டல் சேல்ஸ் 15,000, ப்ராடக்ட் காஸ்ட் 9,000, பேக்கேஜிங் 500, டெலிவரி 1,500, மார்க்கெட்டிங் 1000, அதர் எக்ஸ்பென்சஸ் 500, மொத்த செலவு 12,500, சேல்ஸ் 15,000. அப்படியானால் உதாரணமாக நெட் ப்ராஃபிட் 2,500. இதுபோல் ஒவ்வொரு மாதமும் உங்கள் பிஸ்னஸை கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள். மந்த் 2 பிளான். முதல் மாதத்தில் 5 முதல் 10 ப்ராடக்ட் டெஸ்ட் செய்கிறோம். அதில் பெஸ்ட் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த மாதத்தில் அந்த பெஸ்ட் செல்லருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பிறகு கஸ்டமர் பேஸ் வளர்க்கலாம். பிஸ்னஸ் வளரும் பொழுது பிராண்ட் உருவாக்கி அதிக ப்ராடக்ட் மற்றும் தேவைக்கேற்ப பெய்டு மார்க்கெட்டிங் செய்யலாம். முக்கியமான பிஸ்னஸ் ரூல்ஸ் என்னன்னா, நண்பர்களே, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. எனக்கு பிடித்த ப்ராடக்ட் விற்பனையாக வேண்டும் என்பது முக்கியமில்லை. கஸ்டமர் தொடர்ந்து வாங்கும் ப்ராடக்ட் எது என்பதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். எனவே ஒவ்வொரு மாதமும் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, என்கொயரிஸ், கஸ்டமர் ஃபீட்பேக், ரிப்பீட்டட் ஆர்டர் இந்த 5 விஷயங்களையும் கணக்கிட்டு பாருங்க. இப்படி 30 நாட்களை திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் ஆன்லைன் ஃபேஷன் பிஸ்னஸ் ஒரு நல்ல அடிப்படையாக உருவாகும். 30 நாட்கள் முடிவில் உங்களிடம் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும், ப்ராஃபிட்டுடைய கணக்கு இருக்கும், கஸ்டமருடைய ஃபீட்பேக் இருக்கும், ரிப்பீட் கஸ்டமருடைய லிஸ்ட் இருக்கும், அடுத்த மாத ஸ்டாக் பிளான் இருக்கும், அடுத்த மாத மார்க்கெட்டிங் பிளான் இருக்கும், ஆகியவை எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஸ்னஸை தொடங்கியவுடன் முதல் மாதத்திலேயே பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. முதல்ல கஸ்டமரை புரிஞ்சு கொள்ளணும். ப்ராடக்டை டெஸ்ட் செய்யுங்கள், குவாலிட்டியை மெயின்டைன் செய்யுங்கள், மார்க்கெட்டிங்கை தொடர்ந்து செய்யுங்கள், கணக்கை சரியாக வைத்து கொள்ளுங்கள். பிறகு பிஸ்னஸை மெதுவாக வளர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்கள். இதேபோல் வீட்டிலிருந்தே ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்குவது, மார்க்கெட்டிங் செய்வது, கஸ்டமரை பெறுவது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை பிரஸ் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.